ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கு நமக்கு இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கொடுக்கப்பட்டதான தலையங்க வசனம், வாக்குத்தத்த வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் ஆகிய 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவுக்கு கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இந்த வசனத்திலே தேவனுக்கு பயந்திருங்கள் என்கிற அந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரையும் கனம் பண்ணணும், சகோதரிடத்துல அன்பு கூற வேண்டும், ராஜாவை கனம் பண்ண வேண்டும். ஆனால் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? பயந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தேவனுக்கு கடந்த நாட்களிலே வசன விளக்கத்திலே ஒரு 2 காரியங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகும், 100 பேருக்கு அதிபதிகளாகும், 50 பேருக்கு அதிபதிகளாகும், 10 பேருக்கு அதிபதிகளாகும் ஏற்படுத்தும் என்று ரெகுவேலாகிய எத்ரோ என்கிற மோசேயின் மாமன் மோசேக்கு கொடுத்த ஆலோசனையாக இருக்கிறது. இதில் நாம் தெரிந்து கொள்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பயந்தவர்களும், தேவனுக்கு பயந்தவர்களை சூழ பல வார்த்தைகள் இந்த வசனத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும். நாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சகல ஜனங்களிலும் பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்த ஜனமாய், தமக்கு சொந்தமான ஜனமாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்படிதான் நாமும் கூட 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிற வண்ணமாய், நாம் ஒரு காலத்திலே அந்த காலத்திலே இருந்தோம், பாவத்திலே இருந்தோம். ஆனால் அங்கிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். மெய்யான ஒளியாகிய இயேசுவை கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் அவருக்கு பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமும் ஆகும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம்! கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. எல்லாரையும் அவர் சொந்தமாக தெரிந்து கொள்ளவில்லையே. எல்லாரும் பரிசுத்த ஜாதியும் பரிசுத்த ஜனமுமாய் மாறவில்லையே. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க இந்த அதிகாலை வேளையிலே எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே எழுந்து இத்தனை வேகமாய், இத்தனை சுவாரஸ்யமாய், இத்தனை அன்போடு, இத்தனை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு 1 மணி நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து 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 அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்த, சகோதரரில் இருக்கிற காரியங்களை நாம் தியானித்து ஸ்தோத்திரித்து வசனத்தின்படி ஆராதிக்க நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரே. இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு காரியம்ங்க. இது லேசானது அல்ல. எத்தனையோ பேர் எழுந்திருக்க வேண்டும் என்று சிலரை எழுப்ப சொல்லுகிறார்கள், சிலர் அல்லாம் வைத்து எழுந்திருக்கிறார்,
எப்படியோ எழுந்தாலும் எழுந்து இப்படி முழு நேரமாய் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க முழு பலத்தை உபயோகப்படுத்த அதிகாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு செவிகளை சாய்க்க வாக்கியம் கிடைக்காத எத்தனையோ ஜனங்கள் தேவ ஜனங்களில் இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாரிடத்திலிருந்தும் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு பரிசுத்த ஜனமும் சொந்த ஜனமுமாய் மாற்றி இருக்கிறாரே, தெரிந்து கொண்டாரே. அக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனுக்கு பயந்தவர்களை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை உள்ளவர்களும் என்று சொல்ல. உண்மை உள்ளவர்களும் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அதுபோல நாமும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை தான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி உண்மையை குறித்து நம்ம எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் மன்னிக்க வேண்டும். 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சகோதரரை எச்சரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ளவர்கள் தங்கள் சகோதரரை எச்சரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு காவலாளனாய் இரு, என்னிடத்தில் நீ கேட்கிற வார்த்தைகளை அவர்களிடத்தில் சொல், அந்த இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எச்சரித்தார். அப்படித்தான் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள். அப்படியானால் அந்த உண்மை உள்ளவர்கள் சகோதரரை எச்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய், எச்சரிப்பின் எக்காலமாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய ஜனமாய் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களில் இருந்தும் நம்மை பிரித்தெடுத்து நம்மை அவருக்காய் தெரிந்து கொண்டு உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த எச்சரிக்கும் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் முதலாவது எச்சரிப்பு அடைய வேண்டும். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதன் மூலமாக மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவானவரே நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக எச்சரிக்கையாகவும், நாம் ஆயத்தமான பின்பு நம்முடனே கூட ஒரு பெரிய கூட்டத்தையும் ஆயத்தமாக்குகிறதற்கு எச்சரிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் சகல ஜனங்களிலிருந்தும் நம்மை அவருக்கு பரிசுத்த ஜனமும் சொந்த ஜனமுமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இரண்டாவது, நாம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் ஆண்டவர் நம்மை இந்த வேத வசனங்களை கேட்க வாசிக்க கிருபை தந்ததினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். மற்றவர்களையும் எச்சரிக்கிறவர்களாய் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் அந்த யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்தவர்கள் பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. பொருள் ஆசையை வெறுக்கிறவர்கள்,
இந்த பொருள் ஆசையை குறித்தும் நமக்கு அநேக வசனங்களும் வியாக்கியானங்களும் நமக்கு தெரியும். இந்த பொருள் ஆசை குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இந்த பொருள் ஆசையை குறித்த ஒரு வாக்கியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. அவர்கள் இருதயமோ பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. அப்படியானால் இந்த பொருள் ஆசைக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு விளக்கத்தை இங்கே பார்க்கும் பொழுது, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உட்கார்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரை பாபிலோனில் இருக்கிறதான சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசியாக அவர் பயன்படுத்தினார். தன் வாலிப பிராயத்திலே ஆசாரியனாய் பூசி என்கிறதான அப்படி தகப்பனுடைய ஆசாரியத்துவத்தின் ஊழியத்திலே அவரும் கூட இருந்து எருசலேம் ஆலயத்திலே இருந்து ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே தான் நேபுகாத்நேச்சாரின் நாட்களிலே அந்த சிறையிருப்பின் காலங்கள் வந்தபோது, அது 3 கட்டங்களாக அந்த நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை சிறைபிடித்துக் கொண்டு போனார். அப்படியாக சிறைபிடிக்கப்பட்ட வந்த எசேக்கியேல் சிறையிருப்பின் ஜனங்கள் நடுவில், சிறையிருப்புக்கு வந்தவர்கள் பலர். அதிலே சிலர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை போன்றவர்கள், அவர்கள் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே சென்று விட்டார். அங்கேயும் ஆனால் அடிமைத்தனம் தான், ஆனால் அங்கே ஒரு உயர்வு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. யூதர்கள் தான் அவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட யூதர்கள். ஆனால் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தானியேலை போலதான் வாலிப வயதிலே வந்தார். ஆனால் அவர் அதற்கு முன் தீர்க்கதரிசியாய் எருசலேமிலே இருக்கவில்லை. சிறையிருப்பின் நாட்களிலே சிறையிருப்புக்கு ஜனங்கள் வந்தபோது அங்கே ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசன ஆவியினாலே அந்த சிறையிருப்பின் நாட்களிலே அந்த ஆற்றின் அருகே அவரை நிரப்பி அவரை உபயோகப்படுத்துகிறதை நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்ப அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி அங்கே உபயோகப்படுத்துகிற நாட்களிலே தேவ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கலக விட்டார், அவர்கள் என் வார்த்தையை கேளாதவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு போய் தீர்க்க தரிசன முறை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கவும் தியானிக்கும் போதெல்லாம் நினைக்கிற ஒரு காரியம், அவர்கள் கலக விட்டார், அவர்கள் ஆண்டவருக்கே கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை, ஒரு வாலிபனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி, நான் சொல்லுகிறதை நீ அவர்களுக்கு சொல்,
நீ தீர்க்கதரிசியாய் என் வாயை போல் இரு என்று சொல்லும் போது எத்தனை கடினமான ஒரு வேலை பாருங்களேன். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி ஒன்றும் சொல்லாமல் அந்த முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது சில தீர்க்கதரிசிகளாகிய மோசே இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் வேலையை கொடுக்கும்போது கொஞ்சம் முறுமுறுத்தார்கள். ஆனால் அதன் பின் அந்த வேலையை அவர்களை வைத்தே ஆண்டவர் செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் விடுகிறதில்லை. உங்களை கொண்டு என்னை கொண்டு என்ன வேலையை அவர் செய்து முடிக்கணுமோ, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே நமக்கு என்ன பங்கை அவர் வைத்திருக்கிறாரோ அதை நம்மை கொண்டு மட்டும்தான் செய்வார். நான் என்னதான் சாக்கு போக்குகளை சொல்லி நழுவி வழுவி போகிறதற்கு பிரயாசப்பட்டாலும் என்னை அல்லாமல் அந்த வேலையை வேறு ஒருவரையும் செய்ய விடுவது இல்லை. அவருடைய திட்டம் அது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய பிளான் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திலே, மற்ற திட்டங்கள் அல்ல. இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், அதுக்கெல்லாம் திட்டங்களை போட்டு திட்டமாய் தீர்மானமாய் செய்கிறோம் அநேக காரியங்களை. அது ஒரு சின்ன வீடு கட்டுகிற காரியமா இருந்தார் அதற்கு ஒரு என்ஜினியரின் பிளான். ஏன்னா நமக்கு பிளான் போட தெரியாது இல்லையா, அதற்கு ஒரு என்ஜினியர் பிளான் போட்டு கொடுக்கும், அதற்கு பணம் கொடுக்கும், அதற்கு பின்பாறு சர்வே பண்றதுக்கு அவர்களுக்கு இவர்களுக்கு பணம் கொடுக்கும், அதுக்கு பிற்பாடு கட்டுமான பணி செய்யறவருக்கு பணம் கொடுக்கிறோம். இப்படி கட்டுப்பா அப்படி கட்டுப்பா என்று நாம் நம்முடைய இஷ்டத்தை சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள், இதன்படி நீங்கள் கட்டினால்தான் நன்றாயிருக்கும். ஏனென்றால் நமக்கு அந்த துறையிலே அனுபவம் இல்லை அல்லவா. நான் 10-20 கட்டிடங்களை கட்டினவனாய் இருந்தால் நான் கட்ட முடியும், ஆனால் எனக்கு அனுபவம் இல்லையே. அப்போ அந்த கொத்தனார் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையே திட்டமிட்டு வைத்திருக்கிறாரே ஒரு தேவன், அவரிடத்திலே என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா, என் வாழ்க்கையின் திட்டம் என்ன ஆண்டவரே? அவருடைய திட்டம் ரட்சிப்பின் திட்டம். அவர் இந்த பூமிக்கு பிதாவின் சித்தத்தின்படி வந்ததின் நோக்கம், அவர் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தின் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழ வேண்டும். அதுதான் அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே இயேசுவானவரின் பங்கு. அதன் பின்பு அவருடைய பங்கை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஊழியத்தை தம்முடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்து அனுப்பினார். அவர் இந்த பூமியிலே இருக்கும் போதே 2 பேராக அப்போஸ்தலர்களை அனுப்பினார், ட்ரைனிங் கொடுத்தார். அப்புறம் போகும்போது சொன்னார், நீங்கள் சீஷராகி விட்டீர்கள், இன்னும் போய் அநேகரை சீஷராக்குங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கற்றுக் கொடுத்தேன் அல்லவா, நான் கட்டளையிட்டேன் அல்லவா, நான் அன்பாய் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, உவமைகளாய் பேசினேன் அல்லவா, அவைகளை எல்லாம் போய் உபதேசம் பண்ணுங்கள், அநேகரை சீஷராக்குங்கள் என்று ஒரு பெரிய ஒரு பணியை எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் சீஷரானேன் சீஷியானேன் என்று சொல்லுவோமானால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். அப்படியானால் நாம் எத்தனை பேரை சீஷத்துவத்துக்குள்ளே நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம். இந்த பூமியிலே நாம் வாழுகிற காரியங்களுக்கு அநேக திட்டங்களை போட்டு அதை திட்டம் வகுத்து பெருக்கி அதை செய்கிறோமே, அதை காட்டிலும் பல மடங்கு அதிகம் செய்ய வேண்டியது தேவ சித்தமும் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. சில நேரங்களிலே மோசேயை போல மற்ற தீர்க்கதரிசிகளை போல நாமும் முறுமுறுக்கிறோம். என்ன நம்முடைய பலவீனம், எனக்கு பேச தெரியாது. இன்றைக்கு நீங்க கேட்கலாம், உங்களுக்கா சிஸ்டர்
பேச தெரியாத இந்த கழுதையை தான் ஆண்டவர் கொண்டு போய் பேச வைக்கிறார். பேச வைக்கிறது அவருடைய வேலை. மோசே சொன்னா திக்குவாய் மந்தனா, ஆனால் மோசையை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவன் வாக்கு வல்லவன் என்று எழுதப்பட்டது. அப்போ அவர் சொன்னது பொய் தானே? அதுபோலதான் நாமும் கூட அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இது தெரியாது, எனக்கு அது தெரியாது, என்னால் அது செய்ய முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு இது இல்லை, திறமை இல்லை என்று பல கோணங்களிலே ஆண்டவரிடத்திலே நாம் சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், நீ சாக்கு போக்குகளை சொல்லாதே, நான் உன் வாயோடு இருப்பேன், நான் உனக்கு அசிஸ்டன்ட் அனுப்புறேன், ஊழியம் செய்ய ஆட்களை அனுப்புறேன், உனக்கு பதிலாக பேசுவதற்கு ஆட்களை அனுப்புகிறேன் என்று அனுப்புகிற தேவன். இல்லை, அமைதியாய் ஆண்டவரே நீ சொல்வதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல தேவ சமூகத்திலே காத்திருந்தோமானால் அந்த முதல் அதிகாரத்தின் 5-6 வசனங்கள் பிற்பாடு 3-4 வசனங்கள் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து இருக்கு. அதன் பின்பு நாம் வாசிக்கும் பொழுது அவன் தேவ தரிசனங்களை கண்டு தேவனால் வெல்லப்பட்டு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதிலும் உள்ளதான அந்த கலக வீட்டாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை எச்சரிக்கிற ஒரு நல்ல காவலாளனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தான். ஆகியால் கர்த்தர் அவருக்கு தேவ தரிசனம் கொடுத்து, அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். 28 வசனங்களிலே 4 வசனங்கள் தான், 3 வசனங்கள் தான் அவரை குறித்த காரியங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்த காரியம். அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த ஒரு தேவ தரிசனத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற 66 அதிகாரங்கள் அடங்கிய ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும்போதும் கூட, மனுஷர் நடுவில் இருக்கிறேன், நானும் அசுத்த உதடு உள்ளவன் என்றுதான் அங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு தேவாலயத்திலிருந்து அவனுக்கு அந்த நாவிலே அக்கினி போடப்பட்ட பின்புதான் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அவரும் தேவ தரிசனம் பெற்றவர் தான். அந்த சிங்காசனத்தையும் தேவ தரிசனத்தையும் பெற்ற போது அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடு உள்ளவன். இப்படி நாம் ஒருவேளை சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே, ஆண்டவர் நமக்கு திட்டம் பண்ணி இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நமக்கு வைத்திருக்கிற அந்த பங்கை நாம் நிறைவேற்றுவோமானால், அது எப்பேற்பட்ட கலக வீட்டாரா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 2ஆம் 3ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் கலக விட்டார்தான், அவர்கள் நடுவிலே தான் உன்னை நான் அனுப்புகிறேன், அவர்கள் என் சொல்லை கேளாதவர்கள், என் வாக்குக்கு செவி கொடாதவர்கள் என்றெல்லாம் சொன்னாலும் ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு அவர்கள் அங்கே இணங்கி போகிறதை பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர்கள் எப்படி நடக்கிறார்களாம்? பொருள் ஆசை உள்ளவர்களா. இந்த யூத ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இங்கே பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிறவர்களாயிருந்தாலும், எருசலேமிலே விடப்பட்டு மீதியாய் இருந்த ஜனங்கள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் அவர்களும் கூட எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அங்கேயும் தரிசனத்திலே அவரை ஆவியிலே கொண்டு போகிறார். எங்கே? எருசலேமுக்கும் கொண்டு போகிறார். இங்கேயும் தரிசனத்திலும் நேரடியாகவும் தேவ ஜனங்களாகிய இந்த யூத ஜனங்களுக்கு இங்கே எச்சரிக்கிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே உள்ள ஜனங்கள், இங்கே பாபிலோன் அல்லவா, இது பொருட்களும் ஆசைகளும் இச்சைகளும் பாவங்களும் நிறைந்த ஒரு பூமி இந்த பாபிலோன். ஆகியால் இங்கு வந்து இருக்கிறவர்களை அது ஈர்த்து கொள்ளும், இழுத்துக்கொள்ளும்.
ஆகையால் தேவ ஜனங்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த சிறையிருப்பின் தேசத்துக்குள்ளே வந்த பின்பு இந்த பாபிலோனின் ஆவி, இந்த பாபிலோனில் உள்ள ஆசை, இந்த பாபிலோனில் உள்ள இச்சைகள், இந்த பாபிலோனில் உள்ள எல்லா காரியங்களும் தேவ ஜனங்களை ஈர்த்து கொண்டது. ஒரு மேக்னெட் போல. எப்பொழுதுமே நாம் பார்த்தோமானால் இந்த பாவம் ஆனது ஜனங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உடையதாக இருக்கிறது. அதை காட்டிலும் அதிக ஈர்ப்பு தேவனிடத்தில் உண்டு. ஆனால் பிசாசு இப்பூமிக்குரியவன் பூமிக்கு தள்ளப்பட்டதினாலே பூமிக்குரிய ஆசை இச்சைகளையும் பூமிக்குரிய காரியங்களிலும் ஜனங்களை இழுத்து கொள்வதற்கு இந்த பூமியிலிருந்து அவன் செய்கிற காரியங்கள் அவனுக்கு எளிதாய் இருப்பதினாலே பொருள் ஆசை, இச்சை, என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அவைகளை எல்லாம் சத்ருவானவன் தேவ ஜனங்களுக்கு எளிதிலே அவர்களை ஈர்க்க செய்ய ஒரு வல்லமை படைத்தவர். தேவன் சர்வ வல்லமையுடையவர். பிசாசுக்கும் சில வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். ஆகியால் தான் அவன் இயேசுவானவரிடத்திலேயே சொல்லுகிறார், இங்கே எல்லாவற்றுக்கும் அதிகாரி நான் தான், என்னிடத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். தேவாதி தேவனும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரும் அந்த வானத்தில் இருந்த அந்த தூதனாகிய லூசிபரை கீழே தள்ளினதினாலேதான் அவன் சாத்தானாக கீழே வந்திருக்கிறான் என்பதையும் மறந்து அவரிடத்திலேயே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வந்தார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார். ஆகையால் இந்த மாம்சத்தை அந்த இரத்தத்தை தன்னாலே இழுத்து கொள்ள முடியும் என்கிறதான காரியத்தை தான் அன்றைக்கு சாத்தான் பிசாசு தேவனிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம், இயேசுவானவரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தேவன், ஆனாலும் அவன் அதை மறந்து அந்த பொருள் ஆசை இச்சைகளை அவன் அவருக்கே கொடுக்கிறவனாய். ஆகையால் தான் எபிரேயர் 2:18 நாம் வாசிக்கும் பொழுது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த வசனத்தை எழுதின ஆவியானவர் பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்படவில்லை. அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். ஆனால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர். அப்படியானால் நாம் சோதனையிலிருந்தே ஜெயம் பெற்று விடுவோம். அந்த அவர் பட்ட பாடுகளை நாம் படுவது இல்லை, படப்போகிறதும் இல்லை. அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாடுபட்டார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறார். பாடுபடுகிறது இந்த உலகத்துக்குரிய பாடு அவரை போல பாடு அல்ல என்பதினாலே பாடுகளுக்கு அல்ல, பாடுகளுக்கும் உதவி செய்கிறார். ஆனால் சோதிக்கப்படும் போதே நமக்கு உதவி செய்யும். அப்படியானால் இந்த பொருள் ஆசையிலிருந்து தேவ ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்கள் இந்த பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வெறுக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது ஜனங்களாயிருக்கட்டும் அல்லது அவர்கள் மூப்பர்களாயிருக்கட்டும் பிரபுக்களாயிருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலே அவர்களுக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த இசைக்க தீர்க்கதரிசிக்கு முன்பாக வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுது உடனடியாக ஆண்டவர் எச்சரிப்பார், இவர்கள் இந்த காரியத்திற்காக தான் வந்திருக்கிறார்கள், இவர்களிடத்திலே இப்படி பேசு என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் இந்த இசைக்க தீர்க்கதரிசியை எச்சரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் வழக்கத்தின்படிதான் கூடி வருகிறார்கள். உனக்கு முன்பாக உன் ஜனம் போல் உட்கார்ந்து கூடி வருகிற
வழக்கத்தின்படி வருகிறார்களாம். உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்கிறார். அது என்ன அர்த்தங்க? வழக்கத்தின்படி அது ஒரு வழக்கமாயிடுச்சு அவர்களுக்கு. ஜெபத்துக்கு வருவது, ஆலயத்துக்கு போவது, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் கேட்பது, இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிசாசாகிய ஆகான் சொல்லுகிறான், இந்த யூதர்கள் எல்லாரும் ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கம் விகற்பமாயிருக்கு. எல்லா ஜனங்களும் இந்த 127 நாடுகளில் உள்ள ஜனங்களை போல இவர்கள் இருக்கிறது இல்லை. இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? வித்தியாசமானவர்கள். அப்ப இந்த வழக்கம் அவர்களை எப்படி காண்பிக்கிறது? யூத ஜனங்களை ஒரு வித்தியாசம் உள்ள ஜனமாய் காண்பிக்கிறது. ஆனால் இங்கே நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு முன்பாக, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக உட்கார்கிறார்கள் வழக்கம் போல. ஆனால் உட்கார்ந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூடி வருகிறது போல கூடி வருகிறார்கள். ஆனால் உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்படியானால் இது எதை குறிக்கிறது? என் ஜனங்கள் போல உட்கார்கிறார்கள், என் ஜனங்கள் போல வசனத்தை கேட்கிறார்கள். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து சொல்லும் போது 4 விதமாக வசனத்தை கேட்கிறவர்களை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வழிபோக்கிலே போடப்பட்ட விதை எப்படி இருக்கிறது? அது பறவைகள் கொத்தி கொண்டு போகிறது போல வசனத்தை கேட்டுக்கொண்டேதான் உட்கார்ந்து இருப்பார்கள். இப்பொழுதாவது நாம் ஆன்லைன்ல இருக்கிறோம், யார் எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் நேரடியாக சபைகளிலே உட்கார்ந்து இருக்கும் போது சிலரை பார்க்கும்போது நன்றாய் தெரியும், அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஒரு வார்த்தையும் கூட அவர்கள் இருதயத்திலே போகவில்லை என்று நன்றாய் பிரசங்கிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் முகத்தை பார்த்து, ஆனால் நம்மையே பார்த்து கொண்டிருப்பார்கள். யாரிடமும் பேச மாட்டார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள், எல்லாரோடையும் உட்கார்ந்திருப்பார்கள். பிரசங்கிக்கிறவர்களையே அப்படியே உற்று கவனிக்கிறது போல கவனிப்பார்கள். ஆனால் உண்மையிலே முடிவிலே அவர்களை சென்று கேளுங்களேன், ஒரு வார்த்தை கூட அவர்களுடைய இருதயத்திலே போயிருக்காது. சாத்தான் அவைகளை எடுத்துக்கொண்டு போவான், பறவைகள் கொத்தி கொண்டு போகிறது. அடுத்த ஒரு வகையான ஜனங்கள், வசனம் விதைக்கப்படுகிறது, சந்தோஷமாய் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு இக்கட்டு, ஒரு துன்பம், ஒரு நெருக்கம் வரும்போதோ வசனம் மறந்து போகிறது. நல்ல கைத்தட்டி சந்தோஷமாய் அல்லேலூயா என்று சொல்லி வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் துன்பம் தொல்லைகள் வரும்போது, ஆண்டவர் என்னோட இல்லைங்க, முள்ளு குத்துதுங்க, என்னால தாங்க முடியல என்று சொல்லி தவறி போகிறவர்கள். கற்பாறையில நல்ல வசனத்தை கேட்டு வேறில்லை, வேர்கொள்ளுகிறதில்லை. அந்த வசனம் உள்ளத்தின் ஆழத்திலே போகிறதில்லை. வேர்கொள்ளாததினாலே வெயில் வரும்போது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் வரும்போது, இச்சைகள், இந்த பூமிக்குரிய இச்சைகள் கொஞ்சம் நம்மை தொடும்போது அவ்வளவுதான், வசனமும் மறந்துச்சு, எல்லாம் மறந்தது, போய்விட வேண்டியது பழைய ஜீவியத்திற்கு. இது எதை குறிக்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி 19 விதமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 5ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நாம் ஒருவேளை இப்படிப்பட்டவர்களாய் இராமல் இருக்கலாம்.
ஆனால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்றும் அந்த வார்த்தை முடிகிறதை நாம் பார்க்கிறோம், அந்த வசனம் முடிகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே எப்படி இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் துரோகிகள், துணிகரமான பாவங்கள். பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய தாவீது ஒரு சின்ன பாவம் செய்த போது, சின்ன பாவம் இல்ல, பெருசுதான், ஆனாலும் அவன் அழுது புலம்பி, அவனுக்கு தீர்க்கதரிசி வந்து சொன்ன மாத்திரத்திலே அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி நடந்தானே, அதுபோல இன்னைக்கு நடக்காமல் துணிகரமாய் இறந்துகிறவர்கள். அதுக்குதான் அந்த 19ஆம் சங்கீதத்திலே அவர் எழுதுகிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கும். துணிகரம் உள்ளவர்களாய் இருமாப்பு தாங்கள் செய்கிறதுதான் சரி என்று சொல்லிக் கொண்டு தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். சுகபோகம், நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும். வாழ்றது ஒரு வாழ்க்கைங்க, வாழணும், நல்லா வாழுங்க. ஆனால் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக வேண்டுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறாரே. தேவ பிரியராய் இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் பொருள் ஆசை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆகையால் தான் ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே இந்த பொருளாசை நிறைந்த தேவ ஜனங்கள் இவர்கள், யூத ஜனங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தாவீதின் வம்சத்தார், ராஜ குலத்தார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த பாபிலோனுக்கு போனவுடனே அந்த பொருளாசையினால நிறைந்து எப்படி காணப்படுகிறார்கள்? அவர்கள் வழக்கத்தின்படி கூடி வருகிறார்கள். உனக்கு முன்பாக என் ஜனம் போல உட்கார்கிறார்கள், வேஷம் மாறி வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி இருக்கிறது என்று சொல். இது எல்லாவற்றுக்கும் காரியம் என்ன? இந்த இருதயம் தான். இந்த இருதயத்திலே, இந்த முழு இருதயத்திலும் ஆண்டவர் ஆளுகை செய்வார் என்று சொன்னான். பொருள் ஆசைக்கு இடம் இராது, பேராசைக்கு இடம் இராது, பொறாமைக்கு இடம் இராது, பெருமைக்கு இடம் இராது. அதற்கு பதிலாக நற்கனி, ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளினாலே நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். பொருள் ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் மன்னிக்க வேண்டும், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இருதயமானது பொருளாசையை பற்றி கொண்டு இருக்குமானால் நாம் தேவனுக்கு பிரியமாயிராமல், தேவ பிரியராயிராமல் வேஷம் போடுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகிய சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம்
4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரம் பாருங்க. பொருள் ஆசையை விரும்புகிறவர்களின் இருதயம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால், வாயினாலே இருக்கிறது சபிப்பு, சாபம் இருக்கிறது. அதை தேவ பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் செய்யவே கூடாது. செய்ய வேண்டியவைகளையும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம், செய்ய வேண்டாதவைகளையும் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனுக்கு பயந்தவர்களுக்கு இன்னொரு விளக்கத்தை அந்த வசனம் கொடுக்கிறது. திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு என்று சொல்லி, திறமையுள்ள மனிதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேற்றும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்று சொல்லி, இங்கே பார்வோன் எகிப்து தேசத்திலே யோசேப்பின் இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் குடும்பத்திலே உன்னோடு கூட இருக்கிறவர்களிலே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வை. அப்ப திறமை உள்ளவர்களை ஆண்டவர் ஆடு மாடுகளை விசாரிக்க வைக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தங்க? ஆடு மாடுகளை விசாரிக்கிற வேலையா நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு? சின்ன வயதுல சரியாய் படிக்காத போது பெற்றோர் என்ன அந்த காலத்துல சொல்லுவாங்க, உன்னை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் உன்னை அனுப்ப போறேன். என்னையே சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் அவ்வளவு மக்கு, அவ்வளவு தூரத்துக்கு படிப்பு மண்டையில ஏறாது. ஏனென்றால் குறும்புத்தனமும் தேவையில்லாத காரியங்களும் பாவ கிரியைகளும் என் இருதயத்துல இருந்ததினாலே, தேவ பயம் இல்லாததினாலே எனக்கு படிப்பும் ஏறாது, எதுவும் ஏறாது. ஆனால் 13 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அப்படியானால் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது ஒரு உயர்வை தருகிறார். அது ஆடு மாடுகளை மேய்க்கதான் உன்னை அனுப்புவேன் என்று என் தகப்பனார் சொல்லுவார். நாங்க இருந்த பகுதியிலே ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அது ஒரு குருக்குலம் என்றுதான் அப்பொழுது அழைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் உன்னை கொண்டு போய் கான்வென்ட்ல இருந்து அங்கிருந்து எடுத்து அந்த பள்ளிக்கூடத்துலதான் சேர்ப்பேன். அடுத்த வருஷம், இந்த வருஷம் பாஸ் பண்ணலைன்னா அவ்வளவுதான் நினைச்சிருக்கோம். ஏதோ தேவ கிருபையில ஆண்டவர் என் மேல் வைத்த தயவுல ஒவ்வொரு வருஷம் எப்படியோ பாஸ் பண்ணிடுவேன். மந்த்லி டெஸ்ட், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி எல்லாத்துலயும் ஃபெயில் ஆனாலும் அந்த ஆனுவலி என்ன பண்ணுவாங்களோ, கர்த்தர் அவர்கள் கண்களிலே, ஆசிரியர் கண்ணிலே தயவு கொடுத்ததுனால அப்படியே பாஸ் ஆகி 8ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படியோ வந்து விட்டேன். ஆடு மாடு மேய்க்க வேண்டிய என்னை தான் இன்றைக்கு ஆண்டவர் தேவ ஜனங்கள் மத்தியிலே உபயோகப்படுத்துகிறார். இந்த தாவீதை குறித்து அதை தான் நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனங்கள் இது. தம்முடைய 70ஆம் வசனம் முதல் 72 வரைக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து
தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். திறமை உள்ளவர்களை, என் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு உன் தகப்பன் வீட்டில் இருக்கிறவங்களை கொடு, தேர்ந்தெடு என்று பார்வோன் சொன்னார். அதே வண்ணமாக ஆண்டவர் என்ன பண்றாங்க, கரவல் ஆடுகள் பின்னாலே இருந்த இந்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு, தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் மேய்ப்பதற்கு கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை, என்ன ஒரு வார்த்தை பாருங்க, திரிந்த அவனை, கரவலாடுகளின் பின்னே திரிந்த அவனை அந்த ஆட்டு தொழுவங்களில் இருந்து எடுத்தாராம். ஆட்டு தொழுவத்திலே படுத்திருந்திருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அங்கிருந்து எடுக்கிறார்கள். எங்கே கொண்டு போய் வைக்கிறார்? அவரை திறமை உள்ளவராயிருந்தபடினாலே சிங்காசனத்திலே கொண்டு போய் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிங்காசனத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே யூத ஜனங்கள் அங்கேயும் சிறைபிடிக்கப்பட்டு வரும்போது அங்கே திறமை உள்ளவர்களை அரண்மனையிலே சேவிக்க வைத்தாராம் இந்த நேபுகாத்நேச்சார். தானியேலை கொண்டு போய் எங்கே வைத்தாருங்க? அரண்மனையிலே. தாவீதை எங்கே கொண்டு போய் வைத்தார்? அரண்மனையிலே வைத்தார். இன்றைக்கு இந்த இருட்டோட சுவத்திற்கு அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் சகல ஜனங்களிலிருந்தும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். அவருக்கு பரிசுத்தமும் சொந்தமான ஜனமுமாய் மாறுவதற்கு மட்டுமல்ல, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்முடைய சகோதரரை எச்சரித்து அவர்களை ஆயத்தப்படுத்தி நாமும் ஆயத்தப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக மட்டுமல்லாமல், பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல, அவருடைய பரிசுத்தமான உண்மையான நன்மையான அவர் தேவ சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய், பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாய் நாம் இருந்து, ஒரு மற்ற ஜனங்களைப் போல வேஷம் தரித்து வசனத்தை கேட்க வருகிறது போல வந்து, ஆலயங்களுக்கு போகிறது போல எல்லாரையும் போல வெண்வஸ்திரம் தரித்து போகிறது போல போய் எல்லாரை போல வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல. தேவ பக்தி, தேவனுக்கு பயந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவ பக்தியின் வேஷத்தை மறுதலிக்கிறவர்களாய் அல்ல, தேவனுக்கு பிரியராய் அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் அல்ல, தேவ பக்திக்குரிய பலனை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமான பலியாய் அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை திறமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி நம்மை அரண்மனையிலே போய் வீற்றிருக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அரண்மனையிலே கொண்டு போய் வீற்றிருக்க செய்ய போகிறார்கள். கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். 1 பேதுரு 2:17 இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின் படியாக தேவனுக்கு பயந்தவர்கள் யார் என்று நாங்கள் தியானிக்க இந்த நாளிலே கிருபை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவர்களாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாங்கள் இந்த பூமியிலே உமக்கென்று சொந்தமாக மாற்றப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி என்பதை ஆண்டவரே நாங்கள் வித்தியாசம் காட்டத்தக்கதாக உலகத்துக்குரிய வேஷத்தை தரித்தவர்களாயிராதபடிக்கு நாங்கள் உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து பரிபூர்ணத்துக்குள்ளாக நடத்தப்பட கர்த்தர் எங்களை திறமையுள்ளவர்களாய் மாற்றி அரண்மனையிலே வீற்றிருக்க பண்ணுவீராக. கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம், வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பூமிக்குரிய அரண்மனைகளிலும் பரலோகத்தின் அரண்மனையிலும் எங்களை வீற்றிருக்க பண்ண போகிறதற்காய் மக்கள் நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.